வணக்கம். முதல்ல ஈழத்தமிழராக இருக்கிற நான் என்ற வகையில் அண்ணன் சீமானிடம் வெட்கி தலை குனிஞ்சு மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். சரிதானே? ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த சீமான் என்ற நபர் இன்றைக்கு இல்லாவிடில் இந்த 2009 ஆயுதம் மௌனிக்கு பிறகு இந்த ஈன தமிழன் என்ற ஒரு தமிழன் ஈழத்தில் இருந்தான். அவனுக்கு இப்படி ஒரு தலைவன் இருந்தார், அவனுக்கு இப்படி ஒரு கொடியொன்று இருந்தது, அவனுக்கு இப்படி ஒரு வீரமான மக்கள் இருந்தார்கள் என்ற இந்த வரலாறு இந்த வெளிநாட்டை தெரியாமல் போயிருக்கும். இந்த வெளி உலகங்களுக்கோ ஈவன் இந்தியாவில் இருக்கிற பட்டி தொட்டி இந்த சிறார் இந்த பெரியார் அனைவருக்குமே தெரியாமல் போயிருக்கு. சரிதானே? அந்த மனுஷன் இன்றைக்கும் எத்தனையோ எங்களுக்காண்டி எத்தனையோ வழக்குகளை வேண்டி எத்தனையோ தரம் கோர்ட்ஸுக்கு அங்கே இங்கேன்னு திரிகிறேன். எத்தனையோ வழக்குகள் எங்களுக்காண்டி. அப்படிப்பட்ட மனுஷனை மானம் கெடுத்துறதுக்கண்டு போய் நிற்கிது ஒரு புறாவி உண்டு. உண்மையிலேயே நாம் மன்னிப்பு கோரிக்கணும். தயவு செய்து சீமானனை எல்லாத்தையும் கையை விட்டுட்டு, நாங்கள் எங்களோட தலைவரை அந்த குடும்பத்தை இழந்து இன்றைக்கும் ஒரு கைமாறு செய்ய இயலாமல் நாங்கள் மனதுக்கு குமுறி கொண்டிருக்கிற மாதிரி நீங்களும் இந்த செயலை செய்து உங்களையும் இழந்து நாங்கள் காலாகாலமாக குமுறி கொண்டிருக்க இயலாது. தயவு செய்து நீங்கள் எல்லாத்தையும் கையை விட்டுட்டு உங்களோட சொந்த ஊரில் ஒரு கொட்டியில் போட்டாலும் பரவாயில்ல, ஒரு கஞ்சியை குடிக்கிறீங்களோ தண்ணியை குடிக்கிறீங்களோ தெரியாது, குடும்பத்தோட சொந்த உறவுகளோட போய் நிம்மதியாக இருங்க. படத்தை எடுக்க போகிறீங்களா, படத்தை எடுங்க. சரியா? தயவு செய்து இதை செய்யுங்க. இந்த ஈனப்பிறவிகளுக்காண்டி ஒன்றுமே கதைக்காதுங்க. இது ஒரு மானம் கட்டாது, ஒரு என்னென்னு சொல்கிறது, எப்போவுமே முதுகில் குத்துற ஒரு இனம் உண்டு எங்களோட இனம். சரிதானே? இதுக்கு எது நல்லது எது கெட்டது, யார் என்னத்தை சொன்னாலும் உடனே கொண்டு பின்னால் போடுறது, யார் அழுதாலும் உடனே நடித்து கொண்டு பின்னால் போடுறது. சரிதானே? இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு இல்லையென்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் எங்களுக்காண்டி கதைக்கிறதுக்கு இல்லையென்று சொன்னால், அன்றைக்கு அந்த 2009 எல்லாம் ஆயுதம் மௌனிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கரும்புகையாகி கிடக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் ஏங்கினம், மனதுக்கு குமுறினம், எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் ஜீரோவுக்கு வந்துட்டு. எப்படியோ எங்கேயோ நின்று எங்களோட இனம் ஜீரோவுக்கு வந்துட்டு இனி தலை தூக்கல. ஆனால் நீங்கள் அன்றைக்கு அந்த கொடுத்த தைரியம், எங்களுக்கு கொடுத்த தைரியமும் அந்த நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையும் தான் நாங்கள் இன்று மட்டும் என்னென்னு சொல்கிறது, இன்று மட்டும் நாங்கள் அந்த நம்பிக்கையிலும் அந்த தைரியத்திலேயும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் அந்த கொள்கையிலிருந்து தடம் மாறாமல் நீங்கள் பயணிக்கிறாள். சரியா? எல்லாரும் கதைக்கலாம், சீமான் அதை செய்தார், காசை வேண்டினார், பெட்டியை வேண்டினார். நீங்கள் முதல் தமிழினத்துக்கு ஈழத்தமிழராக இருந்து எங்களோட தமிழினத்துக்கு என்னத்தை செய்ய? இன்றைக்கும் உடைய அப்பா வீடைச்சாவு, இன்றைக்கும் உடைய அப்பாக்காண்டி விளக்கு கொளுத்தினியா, ஒரு அஞ்சலி செலுத்தினியா? அங்கே மக்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தில் இன்றைக்கு மே 18 உங்கள் போய் நின்று பல்ல காட்டி கொண்டு எங்களோட இன்னத்தை விற்கிறதுக்கு நிற்கிறீங்க. எவ்வளவு அதை செய்யலை, சீமான் அதை செய்யலை, இதை செய்யலை, நீங்கள் என்னத்தை செய்யுங்க? நீங்கள பாராளுமன்றத்தில் மக்கள் அனுப்பினதுக்கு என்னத்துக்குன்னு சொன்னால் எங்களோட பிரச்சனையை கதைங்கோ, எங்களுக்கான வலிவேதனையை போய் பாராளுமன்றத்தில் கதைச்சி உரிமைகளை கதைச்சி எங்களோட ஈழத்துக்கான இதுகளை பாருங்கொண்டு அங்கே போயும் தேவையில்லா கதான். ஒரு நாளைக்கு பிரபாகரனை ஆதரிக்கிறீர்கள், ஒரு நாளைக்கு விடுதலை புலிகளை ஆதரிக்கிறீங்கள், ஒரு நாளைக்கு டக்கல சிவானந்தாவை ஆதரிக்கிறீங்கள், ஒரு நாளைக்கு அரிஞ்சித்தாத்தை ஆதரிக்கிறீங்கள், ஒரு நாளைக்கு நாமல் ராஜபக்ச ஆதரிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு கோத்தவா ஆதரிக்க, ஒரு நாளைக்கு அனுரவா. நீரே ஒரு நிலையான கொள்கை இல்லாத ஒரு மனிதன். பேருந்து என்னென்று நீ சீமான சொல்லு. முதல் நான் ஒழுங்கா தன்னைத்தானே திருத்தினால் சமுதாயம் தானாகவே. நான் முதல் ஒழுங்காக நடக்கணும். நீர் பாராளுமன்றத்தில் போராடணும் எங்களை மக்களுக்காண்டி. நீர் அதை விட்டுட்டு போய் இந்தியாவில் நின்று விஜய்கிட்ட பிச்சை எடுத்து நிற்கிறேன். வெக்கம் இல்லையோ உங்களுக்கு? வெக்கம் இல்லையோ? எனக்கு போய் அங்கே நின்று விஜய், நாங்கள் சாதாரண மனத்தை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போகையில் எங்களுக்கு சீமானன்னு தைரியமாகவும் ஒரு உறுதியான ஒரு கோட்பாட்டோடையும் ஒரு தமிழ் தேசியத்தை பேசுகிறவராலும் நாங்கள் இன்னத்தை நிற்கிறோமோ அதை ஒரு வடிவம் கொடுத்து இதன்றவர் தான் சீமானன். சரி, நீர் இருக்கிற பாராளுமன்ற உம்மளை நாங்கள் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு நல்ல குணம் என்று சொல்லும். உம்மலை சொல்லும்.
இந்த பொன்னாடை போத்துக்கிறீங்க. இந்த பொன்னாடைன்ற மதிப்பு தெரியுமே. ஒரு படித்தவன், ஒரு நல்ல மனுஷன், ஒரு சமூக அக்கறை உள்ளவன், ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல செயலை செய்திருக்கணும். இவரை பார்த்து நாங்கள் எங்களோட பிள்ளையை வளர்க்கணும் என்று சொல்லியிருக்கணும். அல்லது மற்றவன் மனைவியை தூக்கொண்டு ஓடாதவனாக இருக்கணும். மக்கள் வாக்களித்து கொண்டே பாராளுமன்றத்தில் விட்டவன் அந்த மக்களின் தலையில் துவக்க வைக்காத ஆளாக இருக்கணும். பொம்பளைகளை மதிக்கக்கூடியவராக இருக்கணும். போடிவாடி என்று சொல்லாதவராக இருக்கணும். ஒரு மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். படித்தவராக இருக்கணும். அந்த படிப்புக்கு ஏற்ற அந்த படிப்பு தகமைக்குரிய பேச்சு வழக்கு நல்லதாக இருக்கணும். ஒரு மனிதருக்கு மனிதரை மதிக்க தெரிஞ்சிருக்கணும். இதில் ஒரு குணம் கூட நல்லதில்லை. பேர்ந்தது இந்த பொன்னாடையை இந்த ஊடகங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வெக்கமா இல்லையா அந்த அளவுக்கு கொண்டே பொன்னாடையை போத்துக்கு? உங்களுக்கு தெரியாது யாருக்கு பொன்னாடை போக்கணும், யாருக்கு பொன்னாடை போக்கக்கூடாதுன்ற ஒரு இது இல்லையா? யார் வந்தாலும் உடனே கொண்டே பொன்னாடையை போத்து விடுறது, மெக்க கொண்டே நீட்டி போடுறது உங்களோட பிழைப்புக்காண்டி. தயவு செய்து இதை செய்யாதீங்க. இந்திய ஊடகங்கள் இந்த வேலையை செய்யாதீங்க. சரிதானே? இது இவரை ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால் இவருக்கு இவரே ஒரு நிலை இல்லாதால், இவர் தண்டை வாழ்க்கையிலேயே நிலை இல்லாதால் பேர்ந்தென்னு எங்கட மக்களுக்கு இவர் நிலையான வாழ்க்கையை கொடுக்க போகிறார், ஒரு பிரச்சனையை கதைக்க போகிறார். சரிதானே? தயவு செய்து சீமான் அண்ணன், நீங்கள் உங்களோட பாட்டில் உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்கோ. எல்லாத்தையும் கையை விடுங்க. நாங்கள் திரும்ப அழுதோன்று இருக்கல உங்களுக்காண்டி, உங்களை இழந்து போட்டு உங்களுக்கு நாங்கள் இருக்கையை செய்யாமல் விட்டுட்டோம்னு நாங்கள் கலங்கலாது. சரிதானே? இன்றைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் தலைவரை விட்டு பிரிஞ்சு இன்றைக்கு அழுகிறோமே. அங்கே கஞ்சா வந்துட்டுது, பாலியல் நடக்குது. 85 வயது என்டைய அம்மாவுக்கு 85. என்டைய அம்மாண்ட வயதை உடைய ஒரு அம்மாண்ட காசை பறித்து போட்டு அந்த அம்மாவை மானவங்க படுத்திக்கிறாங்க. 4 ஒரு குப்பையாள். அது எல்லாம் பார்க்க வேண்டிய எங்கட தலையெழுத்து. அப்போ இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் தலைவர் இருக்கணும், விடுதலை புலிகள் இருக்கணும் எல்லாம் யோசிக்கிறோம். இது தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு வரும். சரியோ? அதைத்தான் சொல்கிறோமே. நாங்கள் இன்றைக்கு கதற மாதிரி நாளைக்கு நீங்கள் கதறக்கூடாண்டதை கண்டு தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஈழத்தமிழர்களாகிய பல பேர் உங்களுக்கு காணொலி வடிவாகவோ என்னவாகவோ கதைத்தோ என்னவோ விட்டு கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து நாங்கள் விட்ட புலியை நீங்கள் விட்டுடாதீங்கள். விட்டீர்களே ஆனால் உங்களோட மண் பறிபோகும், உங்களுடைய வளங்கள் பறிபோகும், உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ஒரு சூழ்ச்சுமமாக இருக்கும். ஒரு நல்ல நிலையில் இருக்க மாட்டார்கள். சரிதானே? அப்படி தான் எங்களோட நாட்டில் நடக்குது. கஞ்சா குடு எல்லாம் அதை யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல, எங்கே போய் முடிக்கிறேன்னு தெரியல. அதே நிலைமை தான் உங்களுக்கும் வரும். தயவு செய்து இந்த பிள்ளையை விட்டுடாதீர்கள். ஆரை ஆதரிக்கணும், ஆரை ஆதரிக்கக்கூடாது. நீங்கள் ஆரையும் ஆதரிங்கோ. ஆனால் சீமான் என்ற ஒருதன் இருக்க மட்டும் அவர்கிட்ட கையை விட்டுறாதீங்க, கையை பிடிங்கோ. ஆனால் கையை விட்டீர்கள் கட்டாயம் நீங்கள் ஒரு நாளைக்கு வருந்தி வேதனைப்பட்டு இரத்த கண்ணீர் வடிப்பீர்கள். சரிதானே? ஊடகங்களும் தான். நீங்கள் கண்ட ஆக்கள் ஒரு எதிரான ஒரு கருத்தை வைக்கிறாண்டா அவரை தூக்கொண்டே மேடையில் நிறுத்தாதீர்கள். தயவு செய்து இந்த மே 18 நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால், சீமானை கையை விட்டுறாதீர்கள். அவர் தோற்றிருந்தாலும் உடனே தேர்தலில் தோற்று அடுத்த நாள் அறிவிக்கிறார் இந்த மே 18க்கு. ஆனால் மீட்டிங்கு இங்கே நடக்கணும், இத்தனை மணிக்கு வரும் என்றால் ஒரு மனுஷரான இன்றைக்கு நாங்கள் எங்களோட தமிழ் கட்சிகள், எங்களோட இலங்கையில் பாராளுமன்றத்தில் இருக்கிற எங்களோட தமிழ் கட்சி இந்த அர்ஜுனா ராமநாதனோ அவர் கூட ஏதாவது ஒன்று அறிவித்து ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்தினாரா? இல்லை. இன்றைக்கு போயினுண்டு சீமானுக்கு எதிராக கதை சொன்னிக்கு அவரையும் விட்டு வச்சுக்கிறீங்களானே நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க? உங்களோட ரத்த உறவானவனே ஒருதன் கதைக்கிறான்னு சொன்னால் அவனை விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்களை என்ன செய்கிறது? நன்றி, வணக்கம். கீழே கட்டு போங்க.